हाय बच्चों नमस्ते। இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிராத்தமிக் புக்கில் இருந்து தோஹே தோஹே அப்படின்னா தமிழில் எப்படி திருக்குறள் மாதிரியோ அதே மாதிரி ஹிந்தியில் தோஹேன்னு சொல்லுவோம். கண்டஸ்த் அப்படின்னா மனப்பாட பகுதி. இதில் ஒரு 6 தோஹே கொடுத்துருக்காங்க. யார் யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபீர்தாஸ், ரஹீம், துளசிதாஸ் இவங்க 3 பேர் எழுதுனதை கொடுத்துருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா साधु ऐसा चाहिए जैसा सुब सुबह सार सार को गही रहे தோதா தேய் உடாய். அப்படின்னா சாது அப்படின்னா இந்த இடத்துல முனிவர் அப்படின்னு அர்த்தம். முற்றும் துறந்த துறவிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் சாது. ஏசா சாஹியே, ஏசா அப்படின்னா இப்படி, சாஹியே அப்படின்னா வேண்டும், எப்படி வேண்டும், ஜேசா ஜேசானா எப்படி வேண்டும், சூப் சுபாய் சூப் அப்படின்னா இந்த இடத்துல வந்து முரம், இந்த அரிசி படைப்போம்ல, அரிசி படைக்கிறது அந்த முரம். சுபாய் அப்படின்னா படைத்தல், சுபாவ குணங்கள். சார் சார்கோ கஹி ரஹே, சார் சார்கோ அப்படின்னு சொன்னால் முக்கியமானவை. இந்த இடத்துல நம்மளுக்கு எது முக்கியமானவை, அரிசி. அரிசி படைக்கும்போது அந்த அரிசிங்கிற அந்த இதுதான் நமக்கு வந்து இங்கே முக்கியமானவை. கஹி ரஹே, கஹி அப்படின்னா ஆழமானவை. அந்த அரிசி படைக்கும்போது அந்த இதெல்லாம் என்ன செய்யும், அந்த நல்லது மட்டும் அதில் இருக்கும். அதில் இருக்கிற அந்த ஊமி, கல், தூசு அதெல்லாம் என்ன செய்யும்னா பறந்துடும். அப்படி தானே நம்ம படைக்கும்போது என்ன செய்யணும்னா வெளியேறும். தோதா தேயி உடாய் அப்படின்னா வெளியேறது, பறக்க விடுறது. சரிங்களா, தேய் உடாய் அப்படின்னா பறக்க விடும். அதே மாதிரி தான் சாது ஒரு முனிவரானவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா தன்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணத்தை விட்டு நல்ல குணத்தோடு இருக்க வேண்டும், அந்த முரத்தை போல. சரிங்களா, இதுதான் இதோட மீனிங். சாது ஏசா சாஹியே ஜேசா சூப் சுபாய் சார் சார்கோ கஹி ரஹே தோதா தேய் உடாய். இதை எழுதினவர் கபீர்தாஸ். செகண்ட் ஒன் தீரே தீரே ரே மனா தீரே சப் கச்சு ஹோய் மாலி சீஞ்சை சோ கடா ரித்து ஆய் ஃபல் ஹோய். இது எழுதினவரும் கபீர்தாஸ் தான். இதோட மீனிங் பார்க்கலாம். தீரே தீரே அப்படின்னா மெதுவாக, என்னதுன்னா மெதுவாக. சரிங்களா, எல்லா வேலைகளையும் வந்து மெதுவாக தான் நடக்கும். தீரே சப் கச்சு ஹோய் அப்படின்னா எல்லாமே மெதுவாக தான் நடக்கும். மாலி அப்படின்னா இந்த இடத்துல தோட்டக்காரன். சீச்சே அப்படின்னா நீர் பாய்ச்சுதல். ஷவ் கடா அப்படின்னா 100 குடங்கள். ரித்து அப்படின்னா சீசன். ஆயே ஃபல் ஹோயே, ஆயே அப்படின்னா வருதல், ஃபல் ஹோயே அப்படின்னா பழம் இருக்கும். தீரே தீரே ரே மனா தீரே சப் கச்சு ஹோய் மாலி சீச்சை சௌ கடா ரித்து ஆய் ஃபல் ஹோய். அதாவது ஒரு தோட்டக்காரன் வந்து எவ்வளோதான் தண்ணி எடுத்து ஊற்றினாலும் செடிகளுக்கு அந்த சீசன் வரும்போது தான் அந்த பழம் வந்து வரும். அப்படி தானே, நம்ம இப்போ ஒரு செடி வைக்கிறோம், உடனே வந்து நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் நம்மளுக்கு உடனே முளைச்சிருமா, வேமா வராது. சரிங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்து என்ன செய்யும்னா பூ பூத்து காய் காய்த்து அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும்னா பழமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுபோல தான் எந்த ஒரு வேலையை நம்ம செய்தாலும் அதனோட பலன் வந்து நம்மளுக்கு உடனே கிடைக்காது. சரிங்களா, மெதுவாக தான் என்ன செய்யும்னா கிடைக்கும், ஆனால் அதனோட பலன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். அதுதான் இந்த இதில் கபீர்தாஸ் சொல்லியிருக்காரு. தீரே தீரே ரே மனா தீரே சப் கச்சு ஹோய் மாலி சீஞ்சை சௌ கடா ரித்து ஆய் ஃபல் ஹோய். சரிங்களா, தேர்ட் ஒன் தருவர் ஃபல் நஹி காத் ஹை சர்வர் பியஹி ந பான் கஹி ரஹீம் பர்காஜ் ஹீத் சம்பத்தி சஞ்சஹின் சுஜான். இதை எழுதினவர் ரஹீம். சரிங்களா, தருவர் அப்படின்னா இந்த இடத்துல மரம்னு சொல்லுவாங்க. ஃபல் அப்படின்னா ஃப்ரூட், பழம். நஹி காத்ஹே சாப்பிடாது. மரம் வந்து அதோட பழங்களை வந்து அதுவே என்ன செஞ்சுக்கிடாதுன்னா சாப்பிட்டுக்கிடாது. சரிங்களா, சர்வர் பியஹின் ந பான். சர்வர் அப்படின்னா நீர்நிலைகள், ஏரி, குளம், குட்டை அந்த மாதிரி அந்த நீர்நிலைகளை குறிக்கிறது தான் சர்வர். பியஹி நப்பான் அதுவும் என்ன செய்யாதுன்னா குடிக்காது. அதோட தண்ணிகளை வந்து அதுவே என்ன செய்யாதுன்னா குடிச்சிக்கிடாது. கஹி ரஹீம், ரஹீம் என்ன சொல்கிறாருன்னா பர்காஜ் ஹீத். பர்காஜ் கீத் அப்படின்னா மற்றவர்களுடைய நல்ல குணத்தை வந்து சொல்கிறாரு. சம்பத்தி அப்படின்னா இந்த இடத்துல சொத்து,
சஞ்சஹின் சுஜான். சஞ்சஹி அப்படின்னா அவங்க சொத்தை சம்பாரித்து வச்சுக்கிறது. சுஜான் அப்படின்னா ஜென்டில்மேன். ஒரு நல்ல ஜென்டில்மேன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தான் சேகரித்த சொத்துக்களை வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறாரு. சரிங்களா? தனக்கு மட்டும் போதும் அப்படின்னு நினைக்காம தான் சேர்த்து வைத்த சொத்தை வந்து அடுத்தவங்களுக்காண்டி உதவி செய்கிறது தான் இந்த பாட்டோட அர்த்தம். சரிங்களா? ஒரு மரமானது அதோட பழத்தை வந்து அதுவே சாப்பிட்டுக்கிடாது. தண்ணியானது அந்த நீர்நிலைகளோட தண்ணியில் அதுவே என்ன செஞ்சுக்கிடாது, குடிச்சிக்கிடாது. அதுபோல் ஒரு நல்ல மனிதன், ஒரு சம்பாதித்து வைத்துள்ள ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேன் வந்து அவரோட சொத்தில் வந்து நமக்கே அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடாம அடுத்தவங்களுக்கு என்ன செய்கிறது, உதவி செய்கிறார். அதுதான் இந்த இது. தருவர் ஃபல் நஹி காத்ஹே சர்வர் பியஹிங் ந பான் கஹி ரஹிம் பர்காஜ் ஹித் சம்பதி சஞ்சஹி சுஜான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க, ரஹிமன் தேக்கி படனே கோ லஹூன தீஜியே டாரி ஜஹா காம் ஆவே சுயி கஹா கரே தர்வாரி. இதை எழுதுனவர் யார், ரஹீம் தான். சரி, ஃபோர்த் ஒனுக்கு மீனிங் பார்ப்போம். ரஹீம் என்ன சொல்கிறான்னா, எந்த ஒரு பெரிய பொருள் நம்ம வந்து கிடைச்ச உடனே தேக்கி படனைக்கோ எந்த ஒரு பெரிய பொருள் வந்து நம்ம கிடைச்ச உடனேவும் லஹூன தீஜியே டாரி அப்படின்னா சிறிய பொருளை வந்து நம்ம உடனே என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா தூக்கி போட்டுறக்கூடாது. ஜஹா காமாவே சுயி, அதாவது அதனோட பயன்பாடு வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. சுயி அப்படின்னா ஊசி. சரிங்களா? சுயி அப்படின்னா ஊசி. தர்வாரி அப்படின்னா கத்தி, வாள் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஊசியோட வேலை வந்து நம்ம வந்து துணி தைக்கும்போது தேவைப்படும். கத்தியோட வேலை, கத்தி வந்து ஏதாவது காய் வெட்டுறதுக்கு அதுக்கு தான் தேவைப்படும். சரிங்களா? எது வந்து நம்மளுக்கு எப்போ வந்து இது கிடைக்குமோ அப்போந்தான் அதோட பயன் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெரிய பொருள் கிடச்ச உடனே வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த ஊசியை கூட நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. அதுதான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு பெரிய கத்தி கிடச்சோடனே அந்த சின்ன ஊசியை கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு தூக்கி போட்டுறக்கூடாது. பெரிய பொருளானாலும் சிறிய பொருளானாலும் தூக்கி போடவே கூடாது. அதுதான் இந்த ஃபோர்த் ஒனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரஹீமன் தேக்கி படனேக்கு லஹூன தீஜியே டாரி ஜஹா காமாவே சுயி கஹா கரே தர்வாரி. சரிங்களா? இது ரஹீம் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், मुखिया मुख सो चाहिए कान पान को एक पाले पोसे सकल अंग तुलसी सहित विवेक. இதை எழுதுனது துளசிதாஸ். முக்கியா முக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முக்கியமானவை. சரிங்களா? முக்கியமான ஒரு தலைவன் அப்படின்னு வச்சுக்கணுங்களேன். ஒரு முக்கியமான ஒரு தலைவன். கான் பான்கோ ஏக், ஒரு அரசன் வந்து நம்ம என்ன சாப்பிட்டாலும், ஒரு தண்ணி குடித்தாலோ ஒரு என்ன சாப்பிட்டாலும் நம்ம அவளுக்கு வந்து ஒரே வாய் தான். சரிங்களா? குடிப்பதற்கும் அந்த ஒரு வாய் தான், சாப்பிட்றதுக்கும் அந்த வாய் தான். அதே மாதிரி பாலே போசே சக்கல் அங் அப்படின்னா நீதியையும் நேர்மையும். சரிங்களா? நீதியையும் நேர்மையும் வந்து நம்ம ஒரு அரசனானவன் என்ன செய்யணும்னா காக்க வேண்டும். பணக்காரனுக்கு ஒரு இது, ஏழைகளுக்கு ஒரு இது அப்படின்னு ஒரு மாதிரியாக நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. எல்லாரையுமே நம்ம ஒரே மாதிரியான நேர்மையாக தான் தீர்ப்பை வந்து என்ன செய்யணும்னா சொல்லணும். பணக்காரன்னா அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு, ஏழைன்னா அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு அப்படின்னு வந்து நம்ம சொல்லக்கூடாது. முக்கியா முக் சோ சாஹியே கான் பான் கோ ஏக் பாலே போசே சக்கல் அங் துளசி சஹித் விவேக். சரிங்களா? எந்த ஒரு அரசன் இருந்தாலும் சரி, தலைவன் இருந்தாலும் சரி, நீதியையும் நேர்மையும் வந்து நம்ம ஒரே மாதிரி தான் என்ன செய்யணும்னா சொல்லணும். சரிங்களா? இதுதான் இதோட மீனிங். அடுத்து சிக்ஸ்த் ஒன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, துளசி மீட்டே வச்சன் தே சுக் உபச்சத் சகு ஓர் बसीकरण यह मंत्र है परिहरु वचन कठोर. இதை எழுதினவர் துளசிதாஸ்.
துளசி மீட்டே வச்சந்தே. அப்படி துளசி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இனிமையான சொற்களையே பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா. சுக் அப்படின்னா ஹாப்பி. சரிங்களா. உபஜத் சகு ஓர், அதாவது ஒரு இனிமையான சொற்களை வந்து எப்பயுமே நம்ம பேசணும். அப்போது தான் நாலு புறமும் வந்து ஒரு சுமூகமான ஒரு உறவு வந்து நம்மளுக்கு என்ன செய்யும்னா கிடைக்கும். எந்த ஒரு கடுமையான இதையும் நம்ம பேசக்கூடாது. வச்சன் கட்டோர் அப்படின்னா கடுமையான சொற்கள். சரிங்களா. அந்த இதை வந்து நம்ம பேசவே கூடாது. ஒரு இனிமையான சொல்ல தான் பேசணும். பசீகரன் யக் மந்திரஹே. பசீகரன் அப்படிங்கிறது வந்து அட்ராக்டிவ். சரிங்களா. அட்ராக்டிவான ஒரு பேச்சை தான் நம்ம பேசணும். பரிஹரு அப்படின்னா அந்த விட்டு விடுறது, அந்த பேச்சுக்களையெல்லாம் கெட்ட பேச்சுக்களையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடோன்னா விட்டு விடணும். மற்றவர்களை கவர்வதற்கு இதுதான் ஒரு மந்திரம் அப்படின்னு வந்து துளசிதாஸ் வந்து சொல்லியிருக்காரு. துளசி மீட்டே வச்சந்தே சுக் உபஜத் சகு ஓர் பசீஹரன் யக் மந்திரஹை பரிஹரு வச்சன் கட்டோர். சரிங்களா. நம்ம வந்து எந்த இதையும் வந்து இனிமையான சொற்களால் தான் வந்து என்ன செய்யணும்னா பேச வேண்டும். அப்போது தான் நம்ம நாலு புறமும் ஒரு சுமூகமான உறவு வந்து ஏற்படும். இதுதான் ஒரு மந்திரம். யாரையும் வந்து நம்ம கடுமையான சொற்களால் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நான் இதை ஒரு தடவை ரீட் பண்ணி விட்றேன். साधु ऐसा चाहिए जैसा सूप सुबाय सार सार को कही रहे दोदा दे उड़ाए धीरे धीरे रे मना धीरे सब कछु होय माली सींचे सौ गड़ा ऋतु आय फल होय तरुवर फल नहीं खात है सरवर पियहिं न पान कही रहीम परगाज हित संपत्ति संचही सुजान रहीमन देखी बढ़ने को लहू न दीजिए डारी जहाँ काम आवे सुई कहाँ करे तरवारी मुखिया मुख सौ चाहिए कान पान को एक पाले पोसे सकल अंग तुलसी साहित विवेक तुलसी मीठे वचन ते सुख उपजत शकु और बसीहरन यक मंत्र है परिहरु वचन कठोर. ஓகே பச்சோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். फिर मिलेंगे. धन्यवाद.